ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே ஹெல்த்தியான ரொம்பவுமே டேஸ்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நான் முளைக்கட்டின பச்சை பயிர் தாங்க எடுத்துருக்கேன். 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். நல்லா அது முளை வந்திருக்கு. இதை வச்சு நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கட்டும். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலாஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனேன், ஒரு வெங்காயம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆனால் ரொம்பவுமே தண்ணியாக இருக்க வேண்டாம். இது போல் கலக்கி விட்டாச்சு. இதில் ஒரு முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை பிடிக்கலைன்னா விட்டுறோம். ஆனால் முட்டை சேர்க்குறதுனால இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரையாக இல்லாமல் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முட்டை உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டைனாலும் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே ஹெல்த்தியும். இதை வந்து நல்லா நம்ம கலக்கி விட்டுறலாம். முட்டைலாம் இந்த மாவோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை வந்து பீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுறலாம். பனியாரக்கல் வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் வச்சு காய வச்சுட்டு வந்திருக்கேன். அதில் போய் நம்ம இது பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மேலே எலும்பி வரும். ரொம்பவுமே பெருசாக சேர்க்க வேண்டாம். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். என்னோடது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்ன சின்ன பணியாரம். இது தான் இட்லி மாவு. நம்ம ஒரு கரண்டி இது பண்ணால் 5 பணியாரம் அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அது 2 சைடுமே திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க. இப்போ வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு பயிர் வந்து வெந்து வரணும். இதை வந்து நல்லா திருப்பி செகக்க வேக விட்டுக்கலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியான டேஸ்டியான நம்மளோட பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பாய். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.